இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஹிஸ்ட்ரியில் 6th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் ஃபஸ்ட்டு பருவத்தில் அழகு 1 தான் வந்து பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாம் டிஎன்பிசி எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா வரலாறுனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். வரலாறு அப்படின்றது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவுன்னு சொல்லுவாங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா விசாரிப்பதின் மூலம் கற்றல் என்பதாகும். நாணயவியல் அப்படின்னா நாணயம் பற்றியோ அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையை தான் வந்து நாணயவியல் அப்படிம்போம். அடுத்து வந்து வரலாற்றின் காலம், வரலாற்றுடைய காலத்தை வந்து 2ஆக சொல்லுவோம். ஒன்று வந்து என்னென்னா பொது ஆண்டுக்கு முன் போ ஆ மு சொல்லுவோம், பொது ஆண்டு போ ஆ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னென்னா வரலாற்றின் ஆதாரங்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய கற்கருவிகளை வச்சு தான் நம்ம அவங்க வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்ற காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். பண்டைய மனிதர்கள் வந்து குகைகளில் வாழ்ந்தபோது பாறையில் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இதை தான் வந்து பாறை ஓவியம்னு சொல்லியிருக்கோம். தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக தான் வந்து இப்படி இவங்க செஞ்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினர் அப்படின்னு மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத தங்களோட வராதவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து பாறைகளிலும் குகைகளிலும் வந்து ஓவியம் தீட்டியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து பொழுதுபோக்காகவும் ஓவியம் தீட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் இருந்த மனிதர்கள் வந்து தங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் வேட்டைக்காகவும் இந்த நாய்களை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்றது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலமே வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறாங்க. தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதை படிவங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தரவுகளை பெறுகின்றோம். வரலாற்றின் தொடக்க காலம் என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலமே வரலாற்றின் தொடக்க காலம். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை தான் வந்து இந்த கல்வெட்டியல்ன்ற துறை. தம்மா என்பது பிராகிருத சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பொருள் தான் என்னென்னா அறநெறி அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமை மிக்க பேரரசர் அசோகர். பண்டைய இந்திய அரசர்கள் பேரும் புகழும் பெற்ற அரசர் தான் வந்து அசோகர். இவரது ஆட்சி காலத்தில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் வந்து மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்கு தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார் அசோகர். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியிருக்கு. வெற்றிக்கு பின் போரை துறந்தவர் அப்படின்னாவே அவர் அசோகர் தான். உலகிலேயே முதல்ல விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்லி தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகர். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகள் நாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதற்கப்புறம் தான் வந்து பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கட்டூனிலும் காணப்படுகின்றது. கலைச்சொற்கள் பார்த்தோம்னா ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ், முன்னோர்கள் ஆன்ஸ்ட்ரோஸ், தம்மா தர்மா, நினைவு சின்னம் மொனுமெண்ட்ஸ், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன்ஸ். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றிய படிப்பு தொல்லியல்.